சரி சார், இப்போ சமீப ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுடைய இறுதி மாதங்கள், அதே போன்ற ஆண்டோட தொடக்க மாதங்கள் அப்படின்னும் போது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாவே இருக்கு. அதீத மழை பொழிவு இருக்கு. ஜனவரி மாசம் மழையே இருக்காது. இப்போ இந்த ஆண்டு ஜனவரி மாசம் அதீத மழை. அதாவது 100 வருடங்கள் தரவுகளை பார்க்கும் பொழுது 1/3 வருடங்கள் ஜனவரி மாதம் வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்கும். அடுத்தது ஏப்ரல் 15 வரலுமே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை இந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கா சார்? இந்த ஜனவரி 2006 நினைக்கிறேன், மார்ச் மாதம் பயங்கரமான மழை இருந்தது. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான், எதிர்பார்க்கக்கூடியது தான். ஏன்னா எல்லாமே அதிகமா இருக்கு. வெயில் எடுத்துக்கிட்டாலும் அதிக வெயிலா இருக்கு, மழை எடுத்துக்கிட்டாலும் அதிக மழையா இருக்கு. இதான் ஏதோ ஒரு ஆபத்துக்கான அறிகுறியா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை அன்றன்று என்ன நிலை வருதோ வானிலை அதுக்கேற்ற மாதிரி அந்த பொப்பை பார்த்துக்க வேண்டியதுதான். அதுதான். அதனால் இன்னொன்று வானிலை கூட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 10 நாளைக்கு இந்த காற்று தாழ்வு பகுதியெல்லாம் சொல்லும். இந்த கணினி சார்ந்த கணிப்பு 10 நாளைக்கு இல்லை 15 நாள் கூட கிடைக்கும். ஆனால் துறையை பொறுத்தவரையில் 5 நாள் தான் அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா 4ஆம் நாள் என்ன நிலை இருக்கோ அதை மீண்டும் கணினியில் போற்றி 5ஆம் நாள் கணிக்கப்படுகிறது. 3ஆம் நாளே தப்பாக போச்சுன்னா எல்லாம் தப்பாக போயிடும். அதனால வானிலை கணிப்பானது உங்களுக்கு வந்து கணினி மூலம் 10 நாட்களுக்கு கிடைத்தாலும் 5 நாட்களுக்கு தான் அறிவிப்பு வரும். அதுதான். இல்ல சார், இப்போ ஒட்டுமொத்தமாவே இந்த வானிலை மீதான ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில் இப்ப அதிகமா ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தொடர்ந்து அந்த அதீத மழையாலும் அதீத வெயிலாம் பாதிக்கப்பட்டு வராங்க. இப்போ இந்த வெயில் காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் மழை காலம் தொடங்கும் போது மீண்டும் புயல் உருவாகுமா, மழை வெள்ளம் உருவாகுமா, தண்ணீர் தேங்குமா, பாதிக்கப்படுமான்ற ஒரு அச்சம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு இருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா இது எதோட பிரதிபலிப்பு சார்? ஏன்னா இப்போ இதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அது மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் அதிகமா ஃபேஸ் பண்ணல. இப்போ சமீப ஆண்டுகளாக தான் நம்ம அதிகமா ஃபேஸ் பண்றோம். இது எதோட பிரதிபலிப்பு சார்? இது 1976 நவம்பரில் ஒரு நாள் வந்து சென்னையில் பயங்கரமான மழை பெஞ்சுது. அதான் ரெக்கார்ட் ரெயின்ஃபால்லாம் பெஞ்சுது. நவம்பர் 26 நினைக்கிறேன். ஸோ ஒரு 45 சென்டிமீட்டர்ஸோ சம்திங் அந்த அமௌண்ட் எனக்கு டக்குன்னு எக்ஸாக்ட் ஃபிகர். அதான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் சென்னையில் பதிவு செய்யப்பட்டது. இனிமேல் நம்ம அன்றைக்கெல்லாம் யாரும் இந்த அளவுக்கு வெள்ளம் இல்லை. காரணம்னா இந்த அளவுக்கு கட்டடங்கள் இல்லை, வளர்ச்சி இல்லை, நிறைய நீரை ஈர்த்து கொள்ளக்கூடிய பகுதி இருந்தது. நம்ம கட்டிடங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இல்லை அந்த ஏரிகள் இல்லாத பகுதியாக எடுத்து இல்லையா, அதனால தான் உங்களுக்கு தண்ணி தேங்குறது. அதனால தான் நம்ம உணர்கின்றோம். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புனால்தான். ஆமாம். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தானா, எங்கெங்கெல்லாம் சப்வே இருந்ததோ அந்த இடத்துல பக்கத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது இல்லை, சப்வேல தண்ணி போச்சு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டட வளாகங்கள் இருக்கும் பொழுது அங்கே அதில் ஒரு குளம் மாதிரி வெட்டி விட்டோம்னா அந்த நீரை ஈர்த்துக்கொள்ளும். ஸோ அது மழைக்காலம். அது மாதிரி நம்ம வந்து இப்போது இந்த காலம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெப்பத்தை தணிக்கணும்னு இதான் வாடிய வெள்ளையாக நம்ம பூச்சி கொடுத்துட்டோம்னாக்க கதிரவனுடைய இதெல்லாம் திருப்பி அண்டத்துக்கு போய்விடும். அந்த அளவுக்கு ஈர்த்து கொள்ளாது. ஸோ அந்த அளவுக்கு கட்டிடத்து கீழே கூலாக இருக்கும். ஏசியோட பயன்பாட்டையும் குறைக்கலாம். ஏசிங்கிறது என்ன, இங்கே உள்ள கூலாக இருக்குது, இங்கே இருக்கிற வெப்பத்தை வெளியில் விடுறது, வெளியில் இருக்கிற வெப்பம் அதிகமாகிடுறது. இன்ஃபேக்ட் சமையல் யாரும் சொன்னாங்க சிங்கப்பூர்லாம் ஏசியை எடுக்க சொல்ல போகிறாங்கன்னாங்க. ஸோ அதனால் ஏசிங்கிறது வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு இருக்கிறத வெளியில் பிரச்சனை தான். ஸோ அதனால் என்னென்னா இந்த மாதிரி வெள்ளை பூச்சியை கொடுப்பது, மாடியில் தோட்டங்களை வளர்ப்பது, மரங்களை வளர்ப்பது, சுற்றி வர வீட்டை சுற்றி மரம் இருக்கணும். இப்போல்லாம் சிமெண்ட் தரையாக போடுறோம், அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஸோ அதனால் சிமெண்ட் தரையினா என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். நிறைய பூத்தொட்டி வைங்க, அதில் செடியெல்லாம் வளர்த்திங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். அடுத்தது இந்த இலை நீராவி போக்கு, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நீர் வெளிப்படும் அந்த இலையிலேருந்து, அது வந்து அந்த பகுதிக்குள்ள வெப்பத்தை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகள். அடுத்து சூரிய தகர போடலாம் வீட்டு மேலே, உங்களுக்கு சூரியனுக்குலேருந்து சூரிய சக்திக்கு பவரும் நம்மளுக்கு கிடைக்கும், வெப்பத்தினுடைய தாக்கமும் அந்த கட்டிடத்து மேலே குறையும். ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளை பார்க்கணும். சரி, அதுதான். இப்போ கேரளாவில் சார், கேரளா எடுத்துக்கிட்டோம்னா இறைவனுடைய கொடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாநிலம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட கேரளாவில் இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? எப்பவுமே குளுமையாக இருக்கக்கூடிய கேரளாவில் இப்போ சீசன், இப்போ இங்கே சம்மர்னா அங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு நிறைய பேர் சுற்றுலாவுக்கு போவாங்க. ஆனால் அங்கேயே வெயில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன சார்? கடந்த வருடம் வந்து மழை பொழிவு அங்கே இல்லை. கேரளா கடலோர கர்நாடகாலாம் மழை பொழிவு இல்லை. அதே மாதிரி இந்த வடகிழக்கு பருவமழையில கூட எந்த ஒரு நிகழ்வும் அதுக்கு என்ன காரணம் சார்? அங்க எப்பவுமே மழை பொழிவு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா. கடந்த வருடம் இல்லை.
ஸோ எந்த நிகழ்வும் தோன்றி மழை கொடுக்கல வானிலை நிகழ்வு. ஸோ அதுதான் முக்கிய காரணம். அதே போன்ற வடகிழக்கு பருவமழை வட உள் மாவட்டங்கள் பெங்களூர் அந்த பகுதிக்கெல்லாம் மழை கொடுக்கல. பெங்களூர்ல இருந்தால் தண்ணி கஷ்டம் வந்துடுது. உங்களுக்கு நீரே இல்லாத போது காஞ்சி போட மரம், உங்களுக்கு காஞ்சி போன மரத்துலேருந்து இலை நீராவி போக்க அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் மீண்டும் உங்களுக்கு மழையெல்லாம் பெய்யுது, அது துளிர்க்கும் போது இலை நீராவி போக்கலாம், வெயில் வரும்போது வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தும். அதுதான். ஆனால் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அவரோட அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. கணினி நல்லா இருந்தால் ஓகே சார், அதிகமாக இருந்தால் இன்னும் அதுவும் ஆபத்து. ஆபத்து அங்கே காஞ்சி வரைக்கும் மழையே இல்லை. ஒன்றுமே மழை எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஈரோடு இடங்கள்லாம் நிறைய உள்பகுதியெலாம் வறண்டு தான் இருக்குது. ஸோ மழை வந்தால் போருங்கிற நிலையில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ அதனால் தென்மேற்கு பருவமழை நன்றாக இருக்கும், மக்களுக்கு தண்ணி கிடைக்கும். அப்போ தான் காவேரியிலே தண்ணி வரும் நம்மளுக்கு.